எல்லோருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கி புக்கில் 9வது பகுதி பார்த்தோம். மூங்கில் வீடு இடிஞ்சு திருஞானம் மேலே விழுந்துருச்சுங்கிறதோட 9வது பகுதி முடிஞ்சது. திருஞானத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம். பகுதி 10. கொதிக்கிறதே, கண்களுக்குள் யார் உலை வைத்தது? தெரிக்கிறதே, நெற்றியில் யார் பட்டறை போட்டது? தகிக்கிறதே, என் உடம்பை கொளுத்தி யார் குளிர்காய்வது? என் புலன்கள் பூமியோடு கட்டப்பட்டு விட்டனவா? பிறகு ஏன் அசைக்க முடியவில்லை? இந்த பூமி என்னும் சிலுவையில் என்னை ஆணிக்கொண்டு அறைந்தது யார்? அவன் இமைத்திறக்க முயன்றான். ஆனால் அதுவோ ஒட்டிய தபால் தலையை கிழியாமல் கிழித்தெடுப்பது மாதிரி சிரமமாயிருந்தது. வேண்டாம், விழியோடு சேர்ந்த இமைகளை வெடி வைத்து தகர்க்க வேண்டாம். அருந்து போன நினைவுகளை முயன்று முயன்று முடிச்சு போட்டான். நான் கடைசியாக எப்போது உயிரோடு இருந்தேன்? அந்த பழைய இடி காதுகளுக்குள் மீண்டும் ஒளிபரப்பானது. அந்த பழைய மின்னல் கண்களுக்குள் மீண்டும் ஒளிபரப்பானது. மூங்கில் வீடு அவன் மீது சடசடவென்று சரிந்தது தெரிந்தது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் ஓட முடியாமல் ஒரே இடத்தையே சுற்றி சுற்றி வரும் போலீஸ் நாய் மாதிரி அதற்கு மேல் ஓடுவதற்கு பிரதேசம் இல்லாமல் நினைவு குதிரை நின்று விட்டது. இப்போதும் நான் அந்த மூங்கில் களிகளுக்கு கீழேதான் கிடக்கிறேனா? மூங்கிலுக்கு மேலே மனிதன் கிடந்தாலும் மனிதனுக்கு மேலே மூங்கில் கிடந்தாலும் அது சந்தோஷமான சம்பவம் இல்லையே. ஒன்று நிச்சயம், என் உயிரின் ஒரு பகுதி இன்னும் இருக்கிறது. இன்னும் சுதந்திரமாய் சுவாசிக்க முடிகிறதே. அவன் காதுகளில் விதவிதமான ஒலிகள் விழுந்தன. பறந்து போகும் பறவைகள் அவன் காதுகளை உரசி போவதாய் ஓர் ஒளி. ஒலிகளை வைத்து உருவங்களை கற்பனை செய்ய முடியாத சில ஒலிகள். தொட்டுவிடும் தூரத்தில் அந்த ஒலிகள் அவனை சுற்றி சுற்றி வந்தன. அந்த சத்த நிலாக்கள் தோன்றி தோன்றி தேய்ந்தன, தேய்ந்து தேய்ந்து வளர்ந்தன. இமைகளை திறப்பதற்கு அவன் தவணை முறையில் முயற்சி செய்தான். விழிகளுக்கு விடுதலை. முதலில் தன்னைத்தானே பார்த்து கொண்டான். தலையில் கட்டு போட்டது யார்? என்னை இந்த கட்டிலில் கட்டி போட்டது யார்? எனக்கு கம்பிலியை காவல் வைத்தது யார்? புது வீடு, புது சூழல். ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான். அது பகல்தான். ஆனால் என்ன நேரம் என்று ஊகிக்க முடியவில்லை. சூரிய கடிகாரத்தை மேகம் மறைத்திருந்தது. ஒலிகள், அதே ஒலிகள். கழுத்தை திருப்ப முடியவில்லை. கண்களை திறந்தான். இது என்ன? என்னை ஒரு மிருகக்காட்சி சாலைக்கு கொண்டு வந்தது யார்? என்னையும் அந்த பட்டியலில் எழுதிவிட்டார்களா? ஒரு மலையில் என் மனித தோல் கரைந்து நான் மிருகமாய் குறைந்து விட்டேனா? அந்த கூடமெங்கும் கூண்டுகள். ஒரு கூண்டில் தரையில் விழுந்து உடைந்து சிதறிய வெண்ணிலா துண்டுகளாய் முயல்கள், வெள்ளை முயல்கள். அவற்றின் அருகே தொலைந்து போன வானத்தை கூண்டுக்குள் தேடி அலையும் பல்வகை பறவைகள். இன்னொரு வளைக்கூண்டில் இந்திய ஜனத்தொகையாய் அடர்த்தியான வெள்ளெலிகள். அவன் முணுமுணுத்து கொண்டான். உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் ஜீவராசிகளே. நீங்கள் கூண்டுக்குள் இருந்தும் சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். நான் சுதந்திரமாயிருந்தும் கூண்டுக்குள் இருக்கிறேன். வலித்தது. அசைந்தால் காயங்களில் கண்ணீர் விழுந்தது மாதிரி எரிந்தது. என்னை இந்த கதகதப்பான பரப்பில் வெதுவெதுப்பாக வைத்தது யார்? செலவில் எழுதப்பட்ட என் உயிரை வரவில் எழுதி வைத்தது யார்? என் சவத்துணியை கிழித்து என் காயங்களுக்கு பொன்னாடையை பொருத்தியது யார்? அறிந்து கொள்ள அடையாளமில்லை. எல்பாவில் நெப்போலியன் மாதிரி அவனால் தடவி பார்க்க முடிந்தது தனிமையை மட்டும்தான். மலர்கள் மீண்டும் ஒட்டாவது மாதிரி இமைகள் விழிகளில் இறங்கி கொண்டன. மீண்டும் உறக்கம் தன் ஆழங்களுக்கு அவனை இழுத்துச் சென்றது. இது என்ன புது அனுபவம்? கழுத்தில் மட்டும் மழை விழுகிறதே. சில்லென்ற நதி ஒன்று தேகமெங்கும் திக்விஜயம் செய்கிறதே. மழை நின்றால் வழிந்திருக்க வேண்டுமே. கழுத்தில் விழுந்திருப்பது மழை அல்ல, மலர். கண் திறந்தான். ஒரு நந்தவனம் அவன் தலைமாட்டில் நின்று கொண்டு அவன் மீது ஒரே ஒரு பூவை போட்டிருந்தது. ஓவியா அவன் கழுத்தில் கை வைத்து சூடு பார்த்தாள். பயப்பட வேண்டாம். கங்காருவின் மடியில் இருக்கும் குட்டியைப் போல் நீங்கள் பத்திரமாகவே இருக்கிறீர்கள். குமரியின் வயது கொண்ட அவள் உதறுகளில் தாய்மையின் வயது கொண்ட வார்த்தைகள். அவனால் பேச முடியவில்லை. நெகிழ்ந்து உடைந்து போன இதயத்தின் ஒரு துண்டு அவன் கண்களில் ஒரு துளியானது. அந்த கண்ணீர் துளியோடு எப்படி இங்கே வந்தேன் என்ற கேள்வியும் வழிந்தது.
உங்கள் மூங்கில் வீடு நொறுங்கி கிடப்பதாய் இன்று அதிகாலை தோட்டத் தொழிலாளிகள் ஓடி வந்து சொன்னார்கள். தோண்டி பார்த்தோம். நீங்கள் கூரை விழுந்தாலும் சுவருக்கு சேதமில்லை என்பது மாதிரி உங்கள் உடல் உடைந்தாலும் உயிருக்குச் சேதமில்லை. அவள் பார்வைகளால் தலைக்கோதி புன்னகையால் மருந்திட்டாள். இப்போது அவன் உதடுகள் அசைந்து பேசுவதற்கு ஒத்திகை பார்த்தன. என்னை பாதி மரணத்தில் படுக்கையில் கிடத்திவிட்டு எங்கே போய் வந்தாய் ஓவியா? அவள் உதட்டில் அடித்த புன்னகை வெயில் போய்விட்டது. சோக மேகம் அவள் முகம் மூடியது. நேற்று பெய்த மழையில் இந்த மழையே ஊனமுற்று விட்டது திருஞானம். வெள்ளத்தின் அரிப்பில் மலையின் விலா எலும்புகள் வெளியே தெரிகின்றன. இந்த மலையின் சுவாச பைகளிலும் தண்ணீர். மனிதர்கள் வீடுகளில்தான் கொள்ளையடிக்கிறார்கள். இந்த மலை வீடுகளையே கொள்ளையடித்து விட்டது. அங்கங்கே நிலச்சரிவு. இங்கே மலை மக்கள் பலரை பூமியே கல்லறை தோண்டி புதைத்து விட்டது. பல வீடுகளுக்கு இங்கே எண்களே இல்லையே என்று நான் வருந்தியது உண்டு. ஐயோ திருஞானம், இன்று எண்கள் போட வீடுகளே இல்லையே. நீங்கள் ரசித்து பார்க்க சொன்ன மழையே அவர்களை புசித்து பார்த்து விட்டு போய்விட்டதே. இப்போதாவது புரிகிறதா? மழையில் நனையாதவர்கள் மட்டுமே மழையை ரசிக்க முடியும். தீயில் நின்று கொண்டு தீபத்தை ரசிக்க முடியுமா? ஜலதோஷம் கொண்டவனுக்கு வாசனை தெரியாது. வயிற்று பசி கொண்டவனுக்கு வாழ்க்கை தெரியாது. புண்களோடு உங்களால் பூக்களை பற்றி பாட்டெழுத முடியுமா? முதலில் புண்களுக்கு மருந்து போடுங்கள், பிறகு பூக்களை பாடுங்கள். தன் மார்பில் கலையை அணிந்து கொள்ளாத சமூகம் கௌரவமில்லாத சமூகம்தான். அதைவிட இழிந்த சமூகம் அதை அணிந்து கொள்ள மார்பே இல்லாத சமூகம். ஒரு முடிவுக்கு வாருங்கள். நமது முதல் தேவை மார்பா பதக்கமா? மழை நின்ற பிறகும் தாவரங்கள் சொட்டு சொட்டாய் சொட்டுவது மாதிரி அவள் பேசி முடித்த பிறகும் அவள் வார்த்தைகள் அவன் நெஞ்சில் சொட்டு சொட்டாய் சொட்டி கொண்டிருந்தன. மாண்டு போனவர்களை மௌனத்தால் அஞ்சலித்தான். விட்டத்தில் மொய்த்த அவன் கண்கள் பூமிக்கு இறங்கவே இல்லை. முதலாய் அவன் தன் எண்ணங்களின் எடை பார்த்தான். பிறகு கண்கள் மூடி உள்மனம் திறந்தான். நினைத்து பார்க்கிறேன், நீ சொன்னதை நினைத்து பார்க்கிறேன் என்று உதடுகளும் அவனை அறியாமல் உச்சரித்து கொண்டன. பறவைகள் படபடத்தன. முயல்கள் கீறிச்சிட்டன. வெள்ளெலிகள் கீச்சிட்டன. நீ பறவைகளின் சிநேகிதியா, முயல்களின் தோழியா ஓவியா? இல்லை, இவைகள் என் தந்தையின் தோழர்கள். உன் தந்தையா? எங்கே இருக்கிறார்? இங்கேதான் இருக்கிறார். அவரை எனக்கு அறிமுகம் செய்வாயா? முடியாது. ஏன் முடியாது? நான் அவரை பார்த்தே 4 மாதம் ஆயிற்று. பகுதி 10 முடிவு பெற்றது. திருஞானத்துக்கு ஒன்றும் ஆகலைங்கிறது ஆறுதல் தான். ஆனால் அவனுடைய உடல் ரொம்பவே பழுதடைஞ்சிருச்சு. அதை விட அந்த மலையூர் கிராமமே ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. மலை ஊனமுற்று விட்டது. அதன் விலா எலும்புகள்லாம் வெளியில் தெரியுது. மலையின் சுவாசப்பைகளிலும் தண்ணீர்னு சொன்னது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மனிதர்கள் வீடுகளில்தான் கொள்ளையடிக்கிறார்கள். ஆனால் நேற்று பெய்த மழை வீடுகளையே கொள்ளையடித்து விட்டது. அந்த ஊர் மக்கள் நிறைய பேரை மழையே கல்லறை தோண்டி புதைத்து விட்டது. ரொம்பவே சோகமான பகுதி இது. அடுத்தடுத்த பகுதிகளில் என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.